பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ தக்காளி கொஞ்சமா செய்யறதுக்கு வாட்டமா இருக்கும்னு. நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோ செஞ்சீங்கன்னா தான் ஒரு 250 ml போட முடியும். 1/2 கிலோ தக்காளி வந்து நான் 8 பீஸா கட் பண்ணிட்டு 2 மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 1 1/2 இன்ச்சு இஞ்சி போட்டேன். ஒரு பூண்டு உரிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 8 கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டா போடுங்க 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போடலாம். 2 மிளகாம் போது 1/2 கிலோவுக்கு 1 மிளகா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு போட்டுருவேன். உப்பு வேண்டிய அளவுக்கு போட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் கூட வச்சு எடுத்துங்க. ஒரு 2-3 விசில் அரிசி எடுத்தாலும் நல்லா மசிய வெந்துடணும். வெந்துட்டு போட்டு மூடிக்கிறேன். இப்போ வெந்து முடிச்சோம் பாருங்க. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது மாதிரி வந்த பிறகு கூல் பண்ணுங்க. கூல் பண்ணி இதில் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு ஜூஸ் வடிகட்டி ஸ்ட்ரெயினர் வச்சு இது பண்ணிங்க. இது நல்லா கொஞ்சம் ஃபைன் ஸ்ட்ரெயினரு, அதனால் சீக்கிரம் வரல, இல்லைன்னா டக்குன்னு வந்துடும். இது நேராக அடுப்பில் வச்சு அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. வடிகட்டி எடுத்துங்க. ஸோ இந்த வடிகட்டின பேஸ்ட்டை வந்து மறுபடியும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஸோ குக் பண்ணி இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் கிட்டத்தட்ட போயிடும். நல்லா இது வெந்துடும். அதுக்கப்புறம் தான் அது நம்ம கெடாமல் இருக்கும். இந்த வாட்டர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி காஞ்சிட போகுது. அதை பார்த்துங்க. நமக்கு அந்த கரெக்டாக சாஸ் பதத்துக்கு வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சிடலாம், இல்லை ஆஃப் பண்ணிடலாம். வினிகர் விட்ருக்கேன் நான். சில பேர் வைன்லாம் விடலாம். வைனு ப்ளஸ் வினிகரும் விடலாம். அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறதுல வந்து கண்ட ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க. வயிற்று குடலுக்கு எல்லாம் கெடுதல். இது வந்து நேச்சுரல். நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் கிட்டத்தட்ட 1 வாரம் கெடாமல் வெளியிலே வைக்கலாம். நீங்கள் தண்ணி இல்லாத கொஞ்சம் ட்ரை கண்டெய்னரில் போட்டு வச்சுங்க. இது மாதிரி சாஸு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சாஸாக இருக்கிற ஒரு பதம் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு போட்டுங்க, சாண்ட்விச்சுக்கு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சிப்ஸுக்கு தொட்டுக்கிறதா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு சிப்ஸு போடுறேன் அடுத்த வீடியோ. சிப்ஸ் அதை பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.